பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம். குருகுலமே வருக. ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். ஒளி ஏற்றுதல். கடவுள் அன்பாயிருக்கிறார், ஒளியாய் திகழ்கிறார். அந்த ஒளியை நம்முடன் பிரகாசிக்க செய்ய இங்க தலைமை ஏற்று திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் அருட்தந்தை அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய திருவிழா திருப்பலிக்கு ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர் என்ற மைய சிந்தனையில் மறையுரை ஆற்ற வருகை தந்திருக்கும் அருட்தந்தை அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். எம் பங்கினை சிறந்த முறையில் வழிநடத்தி எங்களுக்காக ஜெபித்து பங்கின் வளர்ச்சிக்கு உறுதுணையாயிருந்து செயல்பட்டு வரும் எம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி ஆல்வின் விஜய் அவர்களை அன்புடன் ஒளியேற்ற அழைக்கின்றோம். இறைவனின் பணியில் ஆர்வமும் கல்வி பணியில் ஈடுபாடும் தியாக வாழ்வும் வாழ்ந்து தமது பணியை செய்து வரும் அருட் சகோதரிகள் இணைந்து ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இறைவனின் அருள் நம்மில் ஒளிர, இயேசுவின் கருணை மிகு பார்வையில் நம் வாழ்வு மாற, நம் பங்கில் சிறந்த முறையில் பணிகளை செய்து வரும் பாலர் சபை, சிறுவழி இயக்கம், பீடசிறார், பாடகர் குழு, வழிபாட்டு குழு நிர்வாகிகளை அன்புடன் இணைந்து ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, நமது பாதுகாவலர் அற்புத குழந்தை இயேசுவின் 4ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இறை மக்கள் அனைவரையும் பாலர் சபை, சிறுவழி இயக்கம், பீடசிறார், வழிபாட்டு குழு, பாடகர் குழு சார்பாக
திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்த்தி வரவேற்கின்றோம். திருவிழா என்பது வெறும் வெளிப்புற கொண்டாட்டம் அல்ல, அது இறைவனின் அன்பை நினைவு கூறும் நாள், நம் விசுவாசத்தை புதுப்பிக்கும் தருணம், சமூகமாக ஒன்றிணைந்து பயணிக்க அழைக்கும் அருள் சமூகமாகும். அத்தகைய திருவிழா நாளில் ஈகை குணம் கொண்டோர் வளம்பட வாழ்வர் என்ற உயரிய உண்மையை இன்று நாம் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவன் நமக்கு அளித்த அனைத்தும் ஈகையின் வெளிப்பாடே. உயிர், ஆரோக்கியம், குடும்பம், வேலை, நம்பிக்கை, சமூகம் இவை அனைத்தும் இறைவனின் அருள் கொடைகள். அந்த அருளை நாம் பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் நம் வாழ்க்கை உண்மையான அர்த்தம் பெறுகிறது. ஒரு மாணவன் தன் பாடக்குறிப்புகளை சக மாணவனுக்கு பகிர்வதும் ஈகையே. ஒரு மனிதன் துன்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு ஓர் ஆறுதல் வார்த்தை சொல்வதும் ஈகையே. ஈகை குணம் கொண்டவர்கள் வளமுடன் வாழ்வதற்கு காரணம் என்ன? அவர்கள் கொடுப்பதால் குறைவதில்லை, மாறாக அவர்களின் மனமும் மதிப்பும் மனித நேயமும் அதிகரிக்கிறது. இன்று நாம் செய்யும் ஒரு சிறிய உதவி நாளை பல மடங்காக நம்மிடம் திரும்பி வரும். இறைவன் தன் மகனையே நமக்காக அர்ப்பணித்தார். அதுவே ஈகையின் உச்சம். அந்த தியாக அன்பிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையிலும் தியாகமும் பகிர்வும் நிறைந்த ஒரு விசுவாச வாழ்வை தேர்ந்தெடுக்க இந்த திருவிழா நம்மை அழைக்கின்றது. எனவே நம் இதயங்களை தாழ்த்தி நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், நம் இளைஞர்கள் நல்வழியில் நடத்தப்படவும், நோயாளிகளும் முதியவர்களும் ஆறுதல் பெறவும், நம் பங்கில் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவவும் வரம் வேண்டி இத்தியாக திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, வசந்தபுரம் குழந்தை இயேசு ஆலய இறை சமூகமாக ஒன்று சேர்ந்து வந்து குடும்ப விழாவின் 4ஆம் நாளை சிறப்பிக்கின்ற இந்த அருமையான வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களை எல்லாம் மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, உங்களை எல்லாம் ஈடுபட வைத்து உங்களுடைய நம்பிக்கை வாழ்வுக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற உங்களுடைய பங்கு பணியாளர் ஆல்வின் விஜயோடும் இன்னும் இந்த நாளிலே ஈகையை பற்றி இறை சிந்தையை ஆழப்படுத்த வந்திருக்கின்ற தந்தை சுனில் அவர்களோடு சேர்ந்து இனிய விழா வாழ்த்துக்களையும் இந்த நாளாம் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் 1ஆம் நாளில் தை பெருவிழா பொங்கல் விழா வாழ்த்துக்களையும் கூறி இந்த விழா திருப்பலிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தன்னுடைய இரக்க மிகுதியினால் நம்மை அன்பு செய்கின்றார். அந்த அன்பு என்பது ஈடு இணையற்றது, எந்த நிபந்தனையும் கடந்து நிற்பது. நம்முடைய வாழ்வும் அவருடைய அன்புக்கு இலக்கணமாக இருக்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாமும் இரக்கம் உள்ளவர்களாக, ஈகை செயலிலே ஈடுபடுபவர்களாக, ஆண்டவருக்கு சான்றுபவர்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த நாளிலே சிந்திக்கின்றோம். நம்முடைய உள்ளத்தில் இந்த பண்பு எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது, அதற்கேற்ற செயல்களால் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கின்றோமா என்று சிந்தித்தவர்களாக இந்த வழிபாட்டிலேயே பங்கெடுப்போம். இந்த விழாபலியை தகுதியோடு ஒப்புக்கொடுக்க நம்முடைய குறைகள் குற்றங்களை ஏற்று அவற்றுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்போம். தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. இரக்கமுள்ள அன்பு ஆண்டவரே, உமது அறிவுரைகளை பலமுறை கேட்டிருந்தும் படித்திருந்தும் நாங்கள் எங்கள் வாழ்வில் கடைபிடிக்காமல்
போன போக்கில் வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னிப்பீர் இறைவா. தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. அன்பு இறைவா, நீர் விரும்பும் நல்ல மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டாமல் சுயநலமாக வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் நல் மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ்ந்து காட்டுபவர்களை ஏளனமாக அவமதித்தமைக்காகவும் மனம் வருந்துகிறோம். மன்னிப்பீர் இறைவா. தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. வாழ்வளிக்கும் வள்ளலேயும் இறைவா, வீண் பொழுதுபோக்குகளான அலைபேசி தொலைக்காட்சி தொடர்புகளால் உண்மை விசுவாசத்தை மறந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னிப்பீர் இறைவா. தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நல்ல தந்தையே, உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்க செய்தருளும்.
உம்முடைய புகழ்ச்சிக்காகவும் அனைவருடைய நலனுக்காகவும் உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் வாழ்வில் துன்பப்படுவோர், ஏழைகள், பசித்திருப்போர், உள்ளம் உடைந்தோர், வறுமையில் உழல்வோர், ஒடுக்கப்பட்டோர் ஆகியோரை ஏளனம் செய்யாமல் நம்மால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களிடம் அன்பு காட்டி வாழும்போது கடவுளின் அன்பும் அருளும் இறை ஆசீரும் நமக்கு கிடைக்கும் என எடுத்துரைக்கும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். வார்த்தையை வாழ்வாக்குவோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 1-8 வரை உள்ள இறை வார்த்தைகள். குழந்தாய், ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே, கையேந்தி நிற்போரை காத்திருக்க வைக்காதே, பசித்திருப்போரை வாட்டி வதைக்காதே, வறுமையில் உழல்வோரை எரிச்சல் ஊட்டாதே, உள்ளம் உடைந்தோருக்கு துயரங்களை கூட்டாதே, வறுமையில் உழல்வோருக்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய், துன்புறுவோரின் வேண்டுதலை தள்ளிவிடாதே, ஏழையரிடமிருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, உன்னிடம் உதவி வேண்டுவோரிடமிருந்து உன் கண்களை திருப்பிக் கொள்ளாதே, உன்னை சபித்திட யாருக்கும் வாய்ப்பு அளிக்காதே. ஏழைகள் கசப்புணர்வினால் உன்னை சபித்தால் அவர்களை படைத்தவர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார். மக்களின் அன்புக்கு உரியவராயிரு, பெரியோர்களுக்கு தலை வணங்கு, ஏழைகளுக்கு செவிசாய், அவர்களுக்கு அமைதியாக கனிவோடு பதில் சொல். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவனே, அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி செய்த மனிதர்கள் நகைத்து ஒதுங்கலாம், தனிமையும்
பெருமையுமே என்றும் தொடரலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் நுழைந்திடாய். ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உண்மை நெறியில் செல்வதால் உலகம் இருக்கலாம், உரிமை காக்க உழைப்பதனால் உயிரை சிதைக்கலாம். பொது நலனை பேணுவதால் பேரை இழக்கலாம். வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் நிலைக்கலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் நுழைந்திடாய். ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவனே அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். இன்றைய இரண்டாம் வாசகமானது தூய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய நிலையான செல்வத்தை நேர்மையான முறையில் நாம் தேட வேண்டும் என்று வாசகம் கூறுகிறது. நாமும் பிறருக்கு நல்லதை செய்து நற்செயல்கள் பல புரிந்து பிறருடன் பகிர்ந்து நல்மனதுடன் வாழ்வோம். வாசகத்தை கவனமுடன் கேட்போம். தீமோத்தேயு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகள். இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு. அவர்கள் மேட்டின் உணர்வு கொள்ளலாகாது. நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக. தங்களுக்கு உள்ளதை தாராள மனதோடு பகிர்ந்தளிப்பார்களாக. இவ்வாறு அவர்கள் தங்களது வருங்காலத்திற்கென்று நல்லதோர் அடித்தளமான இச்செல்வத்தை சேமித்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 21. இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றேன். இந்த நாளிலே ஈகை குணமுள்ளோர் பலம்பெட வாழ்வர் என்கின்ற மைய சிந்தனையிலே இந்த வழிபாட்டிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு ஊரினுடைய மையத்திலே ஓங்கி வளர்ந்த ஒரு பனைமரமானது காணப்பட்டது. அந்த பனைமரத்தை அந்த பகுதியில் வருகின்ற எல்லா மனிதர்களுமே பார்த்து வியந்து விட்டு செல்வார்கள். அந்த அளவிற்கு மிகவும் கம்பீரமாக அந்த பனைமரமானது வளர்ந்து காணப்பட்டது. ஒரு நாள் அந்த பனைமரத்தினுடைய அருகிலே ஒரு சிறிய செடியானது வளர்ந்து வந்தது. இந்த சிறிய செடியை பனைமரம் பார்த்தவுடனேயே கோபப்பட்டது. இந்த சிறிய செடி என்னுடைய நிழலை பெற்றுக்கொண்டு என்னிடமிருந்து தண்ணீரை பெற்றுக்கொண்டு அது வளர்ந்து வருகிறது என்று கோபப்பட்டு, ஏய் சிறிய செடியே, நீ எப்படி என்னுடைய அருகிலே வளரலாம் என்று கேட்டதாம். அப்பொழுது அந்த சிறிய செடி பனைமரத்தை பார்த்து கேட்டது, நீ மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் போதுமா? நானும் வாழ வேண்டும், என்னையும் வாழவிடு என்று கூறியதாம். பல நாட்களுக்கு பிறகு ஒரு மரங்கொத்தி அந்த பனை மரத்திலே வந்து ஒரு கூடு கட்ட ஆரம்பித்தது. மரங்கொத்தி தன்னுடைய நீண்ட அலகினால் அந்த பனை மரத்திலே துளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. இப்பொழுது இந்த பனை மரத்திற்கு பலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பனை மரம் அலறி ஓங்கி அது பலத்த குரல் எழுப்பியது. என்னை வாழவிடு, என்னை தொந்தரவு செய்யாதே என்று பனைமரமானது கத்தியது. அந்த நேரத்திலே மரங்கொத்தியானது பனைமரத்தை பார்த்து கேட்டதாம், நீ மட்டும் வாழ்ந்தால் போதுமா? என்னையும் இந்த உலகத்திலே வாழவிடு என்று கூறியதாம். பல நாட்களுக்கு பிறகு ஒரு பாட்டியும் பாட்டியினுடைய பேரனுமாக அந்த பகுதியிலே நடந்து வருகின்றார்கள். இப்பொழுது அவர்களுக்கு களைப்பு ஏற்படுகின்றது. இந்த நீண்ட ஓங்கி உயர்ந்த இந்த பனைமரத்தை பார்க்கின்றார்கள். இதனுடைய அருகிலே இவர்கள் வந்து சற்று நேரம் அமருகின்றார்கள். பனைமரத்தை அண்ணார்ந்து பார்க்கின்ற பொழுது பனைமரத்திலே நல்ல நொங்குகள் காய்த்திருப்பதை இந்த சிறுவன் பார்க்கின்றான். இப்பொழுது சிறுவன் கற்களை எடுத்து அந்த பனைமரத்தின் மீது வீசுகின்றான்.
நொங்குகளை பறித்து பாட்டியின் பேரனுமாக அந்த மரத்தினுடைய கீழே அமர்ந்திருந்து உண்ணுகின்றார்கள். இப்பொழுது பனைமரமானது சத்தம் எழுப்பியது. நீ என்னை வாழ விடு, என்னை தொந்தரவு செய்யாதே, எதற்கு என்னை தொந்தரவு செய்கிறீர்கள் என்று பனைமரமானது குரல் எழுப்பியது. அப்பொழுது அந்த பாட்டியின் பேரனும், நீங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதுமா, நானும் வாழ வேண்டுமே, என்னையும் வாழவிடு என்று கூறியதாம். இறுதியாக ஒரு விவசாயி அந்த பகுதியிலே வருகின்றார். விவசாயி இந்த பனைமரத்தை பார்க்கின்றார். இந்த பனைமரத்தை வெட்டி விற்றால் கண்டிப்பாக இது என்னுடைய குடும்பத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று அந்த பனைமரத்தை வெட்டி வீசுகின்றார். வழக்கம் போல அந்த பனைமரமும் அழுது சத்தம் போட்டு அழுதுதாம், என்னை வெட்டாதே, என்னை வாழ விடு, நான் வாழ வேண்டும், இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழ வேண்டும் என்று அந்த பனைமரம் கத்தியதாம். ஆனால் விவசாயிக்கு அந்த பனைமரம் கண்டிப்பாக வேண்டும். ஆகவே அதனை வெட்டி அதிலிருந்து கிடைத்த அந்த பணத்திலே அந்த விவசாயி தன்னுடைய மகளுக்கு திருமணத்தை நடத்தி இருக்கின்றார். அன்பானவர்களே, இது ஈழ இலக்கியத்திலே உள்ள கதை. இந்த கதையினுடைய செய்தி நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்றால், பனைமரமானது தன்னுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலிருந்து இறுதி வரை முழுவதுமாக தன்னை பிறருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது என்கின்ற செய்தியை இந்த பனைமரமானது இந்த நாளிலே நமக்கு சொல்லி தருகின்றது. அன்பானவர்களே, கொடுத்தல் என்பது, ஈகை என்பது, ஒருவர் தன்னிடம் உள்ளதில் தனக்கு தேவையானவற்றை எடுத்துவிட்டு மீதமுள்ளவற்றை பிறர் வாழ்வு பெறுவதற்காக, இந்த உலகத்தில் இருக்கின்ற மற்ற மனிதர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக கொடுப்பதுதான் ஈகை என்பது ஆகும். இந்த ஈகை அல்லது கொடுத்தல் என்கின்ற பண்பானது கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு அடிப்படை பண்பாக இருக்கிறது. ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை, தன்னுடைய உடலை, தன்னுடைய இரத்தத்தை இந்த உலகம் வாழ்வு பெறுவதற்காக அவர் கொடுத்திருக்கின்றார். அன்பானவர்களே, நாம் ஒருவருக்கு கட்டாயத்தின் பெயரிலோ அல்லது வேண்டா வெறுப்பாகவோ அல்லது முணுமுணுத்து கொண்டோ கொடுப்பது கொடுத்தல் அல்ல. மாறாக அன்பான மனதோடு கொடுக்க வேண்டும் என்று சிந்திப்பதே ஒரு கொடுத்தலாக இருக்கின்றது. அன்பான மனதோடு பிறருக்கு உதவ வேண்டும், தன்னிடத்தில் இருப்பவற்றை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதே கொடுத்தலுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது. கொடுத்தல் என்பது நம்முடைய கைகளிலிருந்து தொடங்குவது அல்ல, மாறாக ஒவ்வொரு மனிதர்களுடைய இதயத்திலிருந்து, அவர்களுடைய உள்ளத்திலிருந்து துவங்குவதாக இந்த கொடுத்தல் காணப்படுகிறது. திருப்பாடல் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமானது கூறுகின்றது, எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேர் பெற்றவர், துன்ப நாளில் அவரை ஆண்டவர் விடுவிப்பார் என்று கூறுகின்றது. ஒரு மனிதர் ஏழையின் மீது இறங்குகின்றார் என்றால், துன்பப்படுகின்ற மனிதர் மீது ஈகை பண்புடையவராக இருக்கின்றார் என்றால், ஆண்டவரே அவர் மீது இரக்கம் கொள்வார் என்பதனைத்தான் இந்த திருப்பாடல் வசனமானது நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. அன்பானவர்களே, கொடுப்பல் என்பது பகைமை பாராட்டாது அன்பினுடைய வெளிப்பாடாக, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் வாழ்வு பெற வேண்டும், எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்கின்ற அன்பினுடைய வெளிப்பாடாக இந்த கொடுத்தல் காணப்படுகிறது. நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் பிறருக்கு கொடுக்கின்றீர்கள் என்றால் ஆண்டவரும் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் பிறர் மீது இரக்கமுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவரும் உங்கள் மீது இரக்கமுடையவராக இருப்பார். நீங்கள் பிறர் மீது ஈகை பண்பு கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் ஆண்டவரும் உங்கள் மீது ஈகை பண்பு கொண்டிருப்பார். எனவே நாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க நாம் ஒவ்வொருவருமே, கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களை, கொடுக்கின்ற பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான கொடுத்தலுடைய அடையாளமாக இருக்கின்றது. நாம் எதிர்பார்ப்போடு நாம் கொடுக்கின்ற பொழுது அது உண்மையிலே ஒரு சிறந்த கொடுத்தலாக அல்லது ஒரு ஈகை பண்பாக இருக்கிறது. நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு கொடுக்கின்ற மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். எசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்த்தோமே என்றால், பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோருடைய தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன்னுடைய ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் மாறும் என்று
எசாயா புத்தகமானது கூறுகின்றது. பசித்திருக்கின்ற ஒரு மனிதர், துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மனிதருக்கு நீங்கள் உதவுவீர்களானால், நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பீர்களானால், அவர்கள் மீது இரக்கம் கொள்வீர்களானால், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட இருள் வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அந்த இருளை அகற்றி உங்களுக்கு ஒளியை தருவார் என்பதனைத்தான் எசாயா புத்தகமானது நமக்கு சொல்லி தருகிறது. அன்பானவர்களே, இந்த கொடுத்தல் என்பது ஆண்டவருடைய ஒரு பண்பு நலனாக இருக்கின்றது. இந்த கொடுத்தல் என்பது ஆண்டவருடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. எனவே நாம் அனைவருமே தொடர்ந்து கொடுக்கின்ற மனிதர்களாக, தாராளமாக பிறருக்கு அள்ளி கொடுக்கின்ற மனிதர்களாக, பிறர் மீது இரக்கமுடைய மனிதர்களாக நாம் இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவரை தொடர்ந்து இந்த உலகத்திலே வாழ செய்கின்றோம் என்பதனைத்தான் இன்றைய நாள் நமக்கு சிந்திப்பதற்கு அழைப்பு விடுக்கின்றது. விவிலியத்திலே ஈகை பண்பு கொண்ட பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். விவிலியத்திலே கொடுத்தலின் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பல மனிதர்களை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களை, முதலாவதாக பார்த்தீர்கள் என்றால் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய சகோதரியினுடைய மகன்தான் லோத்து. இவர்கள் இருவருமே, ஆபிரகாமும் லோத்துவும், கால்நடை பராமரிக்கின்ற அந்த வளர்க்கின்ற அந்த பணியை இவர்கள் செய்து வருகின்றார்கள். தொடக்கத்திலே இவர்கள் இருவருக்குடைய மேய்ச்சல் நிலமும் ஒரே மேய்ச்சல் நிலமாக இருந்தது. இப்பொழுது கால்நடையானது இவர்களுக்கு அதிகரிக்கின்றது. எனவே இவர்களுடைய மேய்ச்சல் நிலத்திலே இவர்களுக்குள்ளாக ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையே பிரச்சனையானது வருகின்றது. எனவே இப்பொழுது பிரச்சனை வருகின்ற பொழுது ஆபிரகாம் என்ன செய்கின்றார் என்றால், தேர்ந்தெடுக்கின்ற பண்பை, எந்த நிலத்தை நீ வைத்திருக்க வேண்டும், எந்த நிலத்தை நான் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த தேர்ந்தெடுக்கின்ற பண்பை லோத்துவுக்கே கொடுக்கின்றார். நீ வலப்புறத்தை தேர்ந்தெடுத்தால் நான் இடப்புறத்தை எடுத்துக்கொள்வேன், நீ இடப்புறத்தை தேர்ந்தெடுத்தால் நான் வலப்புறத்தை எடுத்துக்கொள்வேன் என்று லோத்தை பார்த்து கூறுகின்றார். அன்பானவர்களே, லோத்துவுக்கு ஆபிரகாம் கொடுத்த அந்த செழிப்பான பூமி யோர்தான் சமவெளியாக இருக்கிறது. அந்த யோர்தான் சமவெளி பசுமை நிறைந்த பகுதியாக, வளம், தண்ணீர் வளம் அதிகம் நிறைந்த பகுதியாக இருக்கின்றது. அங்கு கால்நடைகள் நன்கு வளரும். எனவே அப்படிப்பட்ட நல்ல நிலத்தை அவர் கொடுப்பதை பார்க்கின்றோம். அன்பானவர்களை, கொடுப்பது இறை ஆசிரியருடைய துவக்கம் என்பதனை ஆபிரகாம் நன்கு அறிந்திருந்தார். ஆகவே தான் தன்னிடத்தில் இருந்த நல்ல நிலத்தை லோத்துவுக்கு அவர் கொடுப்பதை பார்க்கின்றோம். இறை வெளிப்பாட்டினுடைய துவக்கம் என்பதனை ஆபிரகாம் அறிந்து இறை திட்டத்திற்கு ஏற்றவாறு அவர் செயல்படுவதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக, இந்த ஈகை பண்பை கொண்ட அல்லது நல்ல கொடுத்தல் பண்பை கொண்ட மனிதர் விவிலியத்திலே யார் என்று பார்த்தீர்கள் என்றால், சாரிபாத்திலே வாழ்ந்த அந்த கைம்பெண்ணாக இருக்கின்றார். அன்பானவர்களே, பஞ்சகாலமானது அங்கு ஏற்படுகின்றது. அந்த நிலத்தில் ஏன் அங்கு பஞ்சகாலம் வந்திருக்கிறது என்றால், அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் எல்லோருமே பாகால் வழிபாட்டை இவர்கள் செய்து வந்தார்கள். எனவே இந்த பஞ்சகாலத்தில் எல்லா மனிதர்களும் துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, தங்களுக்கு வாழ்வா சாவா என்று தெரியாமல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த மக்கள் எல்லோருமே அங்கு வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த நேரத்திலே எலியா இந்த சாரிபாத்து கைம்பெண்ணுடைய இல்லத்திற்கு சென்று தண்ணீரும் அப்பமும் கேட்கின்றார். இப்பொழுது இந்த சாரிபாத் கைம்பெண் தயக்கம் கொள்கின்றார். ஏனெனில் அவளிடத்திலே கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் உணவு தான் இருக்கின்றது. இப்பொழுது இதனை எலியாவுக்கு கொடுத்தால் தனக்கும் கண்டிப்பாக இந்த பஞ்சத்திற்குள் தன்னுடைய குடும்பம் ஆகும் என்பதனை அவள் உணர்ந்து சற்று தயக்கம் காட்டுவதை பார்க்கின்றோம். அவள் என்ன கூறுகின்றார் என்றால், உங்களுக்கு தந்தால் கண்டிப்பாக நாங்கள் எல்லோருமே சாகத்தான் வேண்டும் என்று கூறுகின்றார். அப்பொழுது இந்த எலியா இந்த சாரிபாத் கைம்பெண்ணை பார்த்து என்ன கூறுகிறார் என்றால், ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது என்று கூறுகின்றார். ஆண்டவர் இந்த பகுதியிலே மழை செய்கின்ற அந்த நாள் வரை பானையில் உள்ள இந்த நீரானது, உணவானது தீராது என்று கூறுகின்றார். எனவே இந்த சாரிபாத் கைம்பெண்ணும் என்ன செய்கின்றார், இந்த எலியாவுடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை என்று இந்த கைம்பெண்ணும் நம்பிக்கை கொண்டு இந்த எலியாவுக்கு அவர் தண்ணீரையும் உணவையும் கொடுக்கின்றார். அவளுடைய பானையிலே அமுத சுரபியை போன்று வற்றாது அங்கு உணவும் தண்ணீரும் இருந்திருக்கின்றது என்பதனை விவிலியமானது நமக்கு சொல்லித் தருகின்றது. சாரிபாத் கைம்பெண் தன்னிடத்தில் இருந்த அந்த உணவையும் நீரையும் ஈகை பண்போடு அவள் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக விவிலியத்தை நாம் பார்த்தீர்கள் என்றால், பவுலடியாருடைய காலத்திலே மக்கதோனியா மக்கள் கொடுத்தலுடைய சிறப்பிடத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அன்பானவர்களே, இந்த மக்கதோனியா மக்கள் அவர்கள் வறுமையான நிலையிலே இந்த மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். வறுமையை அனுபவித்தவர்கள்,
வறுமையை உணர்ந்தவர்கள். ஆனால் இந்த மக்கள் தாங்கள் வறுமை நிலையில் இருந்தாலும் கூட பிற திரு அவைகளுக்கு இவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். பிற திருச்சபையை வளர்வதற்காக, பிற திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக, பிற திருச்சபையில் உடைய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தாங்கள் வறுமையான நிலையில் இருந்த பொழுதும் கூட இந்த மக்கதோனியா மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை பவுலடியாருடைய காலத்திலே அந்த கடிதங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அன்பானவர்களே, இன்னும் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய அந்த காலிலே நறுமண தைலத்தை அந்த பூசிய பெண், அந்த நறுமண தைலம் என்பது அவள் ஊற்றிய அந்த தைலத்தினுடைய விலை அவளுடைய ஒரு ஆண்டு கால ஊதியமாக இருக்கின்றது. அவள் ஒரு ஆண்டு காலம் உழைத்து அந்த உழைப்பினுடைய பலனிலே அவள் அந்த நறுமண தைலத்தை வாங்கி ஆண்டவருடைய காலடியை அவள் நறுமண தைலம் பூசி அவள் துடைப்பதை பார்க்கின்றோம். அவளுடைய ஈகையினுடைய வெளிப்பாடு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறுதியாக அந்த ஏழை கைம்பெண் அவளே அந்த சமூகத்திலே அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்ந்து வருகின்றார். மிகவும் வறுமையான ஒரு கொடிய நிலையிலே அந்த ஏழை கைம்பெண் வாழ்ந்து வந்தாள். ஆனால் தன்னிடம் இருந்ததில் அனைத்தையும் அவள் அந்த காணிக்கை பெட்டியிலே போடுவதை பார்க்கின்றோம். ஆண்டவரும் அவருடைய அந்த பண்பை பார்த்து பாராட்டுகின்றார். எனவே அன்பானவர்களே, இந்த விவிலியத்தில் உள்ள இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஈகை பண்பை கொண்ட மனிதர்கள் எப்படி ஆண்டவருடைய ஆசிரை பெற்றிருக்கின்றார்கள், ஈகை பண்பை கொண்ட மனிதர்கள் எப்படி பெயர் பெற்றவர்களாக உயர்ந்திருக்கின்றார்கள், ஈகை பண்பை கொண்ட அந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி ஆண்டவருடைய பார்வையில் இவர்கள் சிறந்த மனிதர்களாக போற்ற பெற்றிருக்கின்றார்கள் என்பதனை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்பானவர்களே, இந்த நேரத்திலே நாம் அனைவருமே நமது வாழ்வை இந்த நேரத்திலே சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் இன்று ஈகை பண்புடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நாம் இன்று கொடுத்தல் பண்புடையவர், பிறருக்கு கொடுக்கின்ற மனநிலை உடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு காட்டிலே பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டிலே புலி தினமும் மானை துரத்தி கொண்டே இருக்கின்றது. இந்த புலி தினமும் மானை துரத்தி கொண்டிருப்பதை முதலையானது தண்ணீரிலிருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றது. இந்த புலி ஏன் தினமும் இந்த மானை துரத்தி கொண்டே இருக்கின்றது என்பதனை இந்த முதலை தண்ணீரிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது ஒரு நாள் இந்த புலியினுடைய முயற்சி எல்லாமே தோல்வியாகி கொண்டே இருப்பதை பார்த்து இந்த முதலையானது புலியை கூப்பிடுகின்றது. புலியை கூப்பிட்டு, ஏ புலியே, நீ தினமும் இந்த மானை துரத்தி கொண்டே இருக்கின்றாய், ஒரு நாளும் நீ எதற்காக துரத்துகிறாய் என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று கேட்டதாம். அப்பொழுது அந்த புலியானது முதலையை பார்த்து சொன்னது, அந்த மானை நான் வேட்டையாடுவதற்காக தான் தினமும் துரத்தி கொண்டே இருக்கிறார், ஆனால் ஒரு நாளுமே இந்த மான் என்னுடைய கையிலே அது அகப்படவே இல்லை என்று அந்த புலியானது கூறியதாம். அப்பொழுது முதலை கூறியது, என்னிடத்திலே நல்ல ஒரு ஆலோசனை இருக்கிறது, அந்த ஆலோசனையை நான் உனக்கு சொல்லி தருகிறேன், ஆகவே இந்த ஆலோசனையை நீ கடைபிடித்தால் கண்டிப்பாக இந்த மானை நீ பற்றி கொள்ளலாம் என்று கூறியதாம். அப்போ அந்த ஆலோசனையுடைய அடிப்படையிலே அடுத்த நாள் சரியாக இந்த புலியிடத்திலே, நீ இத்தனை மணிக்கு இந்த காட்டினுடைய இந்த பகுதியிலே வா, இந்த மானை நாம் இருவருமாக பிடித்து கொள்ளலாம் என்று இந்த புலியை பார்த்து முதலை கூறியது. அடுத்த நாள் சரியான நேரத்திலே இந்த புலியும் மானை பிடிப்பதற்காக அங்கு வந்தது. ஆனால் இந்த மான் அங்கு வரவே இல்லை, இந்த முதலையும் அங்கு வரவே இல்லை. இப்பொழுது புலி பொறுத்திருந்து பார்த்தது, கோபம் புலிக்கு வந்தது. இந்த முதலை என்னை வர சொல்லிவிட்டு எங்குதான் போயிருக்கிறது பார்ப்போம் என்று அந்த குளத்தை நோக்கி போகின்ற பொழுது அந்த குளத்திலே முதலையினுடைய வாயிலே மானனுடைய அந்த இறைச்சியானது இருப்பதை இந்த புலியானது பார்க்கின்றது. புலிக்கு பயங்கர கோபத்திலே அந்த முதலையை பார்த்து கூறியது, நீ என்னை இத்தனை மணிக்கு வர சொன்னாய், நானும் சரியான நேரத்திலே வந்தேனே, நீ ஏன் வரவில்லை என்று கேட்கின்ற பொழுது அந்த முதலையானது புலியை பார்த்து என்ன கூறியாம் என்றால், அவங்க தேவைகளை அவங்க தான் நிறைவு செய்ய வேண்டும், அவங்களுடைய காரியங்களை அவங்க தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த முதலையானது புலியை பார்த்து கூறிக்கொண்டதாம். அன்பானவர்களே, இன்று மனிதர்கள் எல்லோருமே சுயநலம் உடையவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் நம்மை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றோமே தவிர நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை பற்றி எள்ளளவும் கூட நினைக்காத ஒரு நிலையானது இன்று நம்முடைய சமூகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும்,
என்னுடைய வீட்டில் மட்டும் அனைத்தும் இருக்க வேண்டும். என்னுடைய பக்கத்து வீட்டில், என்னுடைய அன்பியத்திலே, என்னுடைய சமூகத்திலே யார் எக்கேடாக போனால் எனக்கு என்ன என்கின்ற ஒரு நிலை, சுயநலம் உடையவர்களாக நாம் ஒவ்வொருவருமே வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இறைவன் விரும்பிய அந்த ஈகை பண்பில் இருந்து மனிதர்களாகிய நாம் அனைவருமே இன்று குறைந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பானவர்களே, ஈகை பண்பு நாம் அனைவருக்குமே இருக்க கொடுக்கின்ற மனநிலை நமக்கு அதிகமாக இருக்கத்தான் ஆண்டவருடைய அருகிலே செல்கின்ற மனிதர்களாக, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்கின்ற மனிதர்களாக, ஆண்டவருடைய அன்பிற்குரிய மனிதர்களாக நாம் ஒவ்வொருவருமே மாறுகின்றோம். எனவே இந்த சுயநலம் எல்லா பகிர்வாக நமது பகிர்வு அமைய வேண்டும் என்றால் 3 காரியங்களை நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக, இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொள்கின்ற மனிதர்களாக நாம் அனைவருமே இருக்க வேண்டும். வானத்து பறவைகளை பாருங்கள். இந்த வானத்து பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனால் இந்த வானத்து பறவைகளுக்கு ஆண்டவர் அனுதினமும் உணவு கொடுத்தே கொண்டே இருக்கிறார். இதுதான் இந்த சாரிபாத் கைம்பெண்ணுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்ததை பார்க்கின்றோம். அவள் ஆண்டவரின் மீது அவள் நம்பிக்கை கொண்டவளாக இருந்தாள். ஆகவே தான் அந்த சாரிபாத் கைம்பெண் இந்த எலியாவுக்கு தன்னால் ஏற்ற உதவியை அவள் செய்வதை பார்க்கின்றோம். எனவே இங்கு கூடியிருக்கின்ற மனிதர்கள் அனைவருமே, நீங்கள் அனைவருமே இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொள்கின்ற மனிதர்களாக, இறைவன் என்னை காத்துக் கொள்வார், இறைவன் என்னை பராமரித்துக் கொள்வார் என்கின்ற நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுது மட்டும்தான் நாம் அனைவருமே ஈகை பண்புடைய மனிதர்களாக நாம் மாற முடியும். இரண்டாவது, இந்த ஈகை பண்புடைய மனிதர்களாக, கொடுத்தல் பண்புடைய மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் கடவுளின் மீது பற்று கொண்டிருக்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். அன்பார்களே, இந்த விவிலியத்திலே நாம் இன்று கேட்ட மனிதர்கள் எல்லோருமே இவர்கள் பணத்தின் மீது பற்றுக்கொள்ளவில்லை, செல்வத்தின் மீது பற்றுக்கொள்ளவில்லை, புகழின் மீது பற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் அனைவருமே கடவுளின் மீது பற்று கொண்டிருந்தார்கள். இன்று நம்முடைய பற்று பணத்தின் மீது, செல்வத்தின் மீது, புகழின் மீது, நிலபுலங்களின் மீது பற்று கொண்டிருப்பதால் தான் சுயநலமானது இன்று அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கொடுக்கின்ற மனநிலை, ஈகை என்கின்ற பண்பு நம்மத்திலிருந்து குறைந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே கடவுளின் மீது பற்று கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நாம் ஈகை பண்புடைய மனிதர்களாக இருக்க முடியும். கடைசியாக, வலுவற்றவரோடு உடனிருக்கின்ற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலுவற்றவர்களோடு உணர்ந்தார். ஆகவே தான் அந்த கைம்பெண்ணுடைய காணிக்கை அவர் பாராட்டுகின்றார். இந்த கைம்பெண்ணை விட பல செல்வந்தர்கள் அந்த காணிக்கை பட்டியலே அவர்கள் காணிக்கை போட்டிருப்பார்கள். இன்னும் பல மனிதர்கள் அவர்கள் அந்த காணிக்கை பட்டியலே காணிக்கை போட்டிருப்பார்கள். இந்த பெண்ணை விட அதிகமான காணிக்கை போட்டிருப்பார்கள், செல்வங்களை போட்டிருப்பார்கள், அவர்கள் பல பணங்களை போட்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கைம்பெண்ணுடைய காணிக்கை தான் அவர் பாராட்டுகின்றார். வலுவற்றவரோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனிருப்பதனால் தான் அந்த வலுவற்றுடைய பெண்ணுடைய வாழ்க்கையானது அவள் மேம்பட்டு வருவதை பார்க்கின்றோம். எனவே நாமும் வலுவற்றவரோடு உணர்ந்திருக்க வேண்டும் என்கின்ற மனநிலையை கொண்டிருக்கிற பொழுதுதான் ஈகை பண்புடைய மனிதர்களாக நாம் அனைவருமே மாற முடியும். எனவே அன்பானவர்களே, நாம் அனைவருமே ஈகை பண்புடைய மனிதர்களாக இருக்க வேண்டும். ஏழை எளிய மக்களின் மீது இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். வாழ்விற்காக கஷ்டப்படுகின்ற மனிதர்களுக்கு அனுதினமும் கொடுக்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், கடவுளின் மீது உறுதியான பற்று கொண்டிருக்க வேண்டும், வலுவற்றவரோடு உடனிருக்க வேண்டும். அதற்கு அருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். அனைவரும் எழுவோம். நம்மிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திய ஈகை பண்பை நாம் பற்றுக்கொண்டு நம் அனைவரோடும் சமத்துவத்தோடும் சகோதரத்தோடும் பாசத்தோடும் பண்போடும் நிறைவான வாழ்வை காண தேவையான அருள் கொடைகளை இறைவனிடத்தில் இறங்கு மன்றாடுவோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம்மன்றாட்டை நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். அன்பின் நிறைவா,
திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் அனைவரும் கிறிஸ்து காட்டிய தியாக வாழ்வையும் ஈகை குணத்தையும் மக்களுக்கு தங்கள் வாழ்வின் வழியாக எடுத்துரைக்க தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். நல்ல ஆயனாம் எம் இறைவா, உலக நாடுகளை ஆளும் தலைவர்கள் ஏழை எளிய மக்களின் தேவைகளை உணர்ந்து சுயநலமின்றி பொதுநலத்தோடு பணியாற்றவும், வளங்கள் எல்லாம் அனைவருக்கும் சமமாக பயனளிக்கப்படவும் ஈகை குணத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். அரவணைக்கும் அன்பு தெய்வமே எம் இறைவா, கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் தங்கியிருப்போர் நல்லுளம் கொண்ட மனிதர்களின் ஈகையினால் பாதுகாப்பை பெறவும் அவர்கள் வாழ்வில் வளம் பெறவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் மற்றவர்களுக்கு அன்பு செய்யுங்கள் என்று மொழிந்த இறைவா, இந்திய திருப்பலியை சிறப்பிக்கும் பீடஸ்தரார், பாலர் சபை, சிறுவழி இயக்கம், பாடகர் குழு, வழிபாடுகள் அனைத்து இயக்கங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் சிறந்த முறையிலும் செயல்பட தங்களுக்கு இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் உயரிய இயக்க குணத்தை பெறும். அந்த வழியாக உமது இறையாட்சியை இம்மண்ணில் வளர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். காக்கும் அன்பு தெய்வமே இறைவா, எம் பாதுகாவலர் 4ஆம் நாள் திருவிழா திருப்பலியில் ஒரே குடும்பமாக கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் எங்களது நேரத்தையும் உழைப்பையும் செல்வத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் வள்ளல் தன்மையை பெற்று உமது ஆசீரால் வாழ்வில் வளம் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் குடும்ப விழாவை இணைந்து சிறப்பின் மகிழ்ந்த இந்த வேளையிலே எங்களுடைய உள்ளங்களிலிருந்து நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்ற பல்வேறு தேவைகள், எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், எங்களுடைய குடும்ப தேவைகள், சமூக சேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஏற்று எங்களுக்கு தேவையான அருள்கொடைகளால் நிரப்பியறலும். நாங்கள் எவ்வாறு உம்முடைய அன்பின் பெருக்கால் நீர் எங்களுக்கு இரக்கத்தின் வெளிப்பாடாக உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவை உணவாக கொடுத்து எங்களை வாழ்வித்து கொண்டிருக்கின்றீரோ, அதுபோன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பிறருக்கு எங்களிடம் இருப்பதையெல்லாம் பகிர்ந்து கொள்ளவும், ஈகை குணத்தை வளர்த்து கொண்டு எல்லோரும் வளம் பெற்று வாழ்வதற்கு தேவையான ஆசிரை வழங்கவும், அது எங்களுக்கே கொடுத்திருக்கின்ற ஒரு கிறிஸ்தவ பண்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய ஆசிரை தாரும். எங்கள் மத்தியிலே ஒற்றுமை உணர்வை வளர்த்தலும், இணைந்து செயல்படுகிற தன்மைகளை உருவாக்கும்.
எல்லோரும் நன்மை பெற வேண்டும், நலம் பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும் என்ற நல் பண்புகளை கொண்டவர்களாக, அதற்காக இணைந்து செல்பவர்களாக, அதற்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்களாக எங்களுக்கு உம்முடைய ஆசிரியை அருளையும் கொடுத்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாய் அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை. ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன்னொளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா என் இறைவா, உம்பலியாய் என்னை ஏற்றிடுவார். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். இறைவா என் இறைவா, உம்பலியாய் என்னை ஏற்றிடுவார். இறைவா என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். உன் பாதை வழியில் உன் தீப ஒளியில் நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன். உன் பாதை வழியில் உன் தீப ஒளியில் நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன். உன்னருள் பெறவே என்னே சுனாதனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். உன்னருள் பெறவே என்னே சுராதனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். இறைவா என் இறைவா, உம்பலியாய் என்னை ஏற்றிடுவார். இறைவா என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன்னொளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா என் இறைவா, உம்பலியாய் என்னை ஏற்றிடுவார். இறைவா என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். அன்புமிக்கவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இவ்வலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும்.
நிலத்தின் விளைச்சலை உலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மீறி எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் அனைத்தையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனித அனைவரோடும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி மகிழ்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தை மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். அப்பா தந்தையே, இந்த நாள் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு நீ துணை செய்வீராக. அதில் குறிப்பாக இந்த நாள் இந்த வழிபாட்டை சிறப்பிக்கின்ற பாலர் சபை, சிறுவழி இயக்கம் மற்றும் பீடசிறார்கள், பாடகர் குழு, வழிபாட்டுக்குழு இவர்களை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. உம்முடைய பணியை முன்னெடுக்கிற போது உடனிருந்து வழிநடத்தவும், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் வாழ்வு முன்னேற்றத்தை கண்டுகொள்ளவும், இறை ஞானத்தில் வளரவும் துணை செய்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
கரத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று ஓம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உரையின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். வாழ்த்துக்கள். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ நமது ஆண்டவர் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து நமக்கு நிறைவாழ்வளிப்பதாக. ஆமென்.
வாராய், கலையாத கனவாக எனில் உறைய வாராய். நீங்காத மறையேறி இறையாள வாராய், கலையாத கனவாக எழிலுறைய வாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா நீர் என்னில் வாழவா, வானவா இம்மண்ணை ஆளவா. வா தேவா நீர் என்னில் வாழவா, வாழவா எம் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ என்னையாள வாராய். கலையாத கனவாக எழிலுறைய வாராய். உந்தன் வேதம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. வா தேவா நீர் என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆழவா. வா தேவா நீர் என்னில் வாழவா, வாழவா எம் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ என்னையாள வாரா. கலையாத கனவாக எனில் உறைய வாராய். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். வழிநடத்தும் இறைவா, எங்களுக்கு இறைவார்த்தை எடுத்துரைத்து அதன் வழியில் எங்களை நடத்த நல்ல வழிகாட்டிகளை தந்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். அன்பு தேவமே இறைவா, எங்களை அன்புடனும் பாசத்துடனும் வளர்த்து பராமரிக்க நல்ல பெற்றோரையும் உடன் பிறப்புகளையும் தந்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். இரக்கத்தின் இறைவா, இன்றைய திருவிழா திருப்பலியை நாங்கள் நல்ல முறையில் சிறப்பிக்க உமது அருளை பொழிந்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். உறுதிமொழி.
அர்ப்பணத்தின் ஊற்றே எம் இறைவா, அர்ப்பணத்தின் ஊற்றே எம் இறைவா, கொடுப்பதில் இன்பம் கண்டும் கொடுப்பதில் இன்பம் கண்டும் பிறரை வாழ்விப்பதால் நிறைவான வாழ்வை பெற்று வாழ வேண்டும், நிறைவான வாழ்வை பெற்று வாழ வேண்டும் என்ற விதையை இன்றைய திருப்பலி வழியாக ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர் என்னும் சிந்தனையில் என்னில் விதைத்தீர். ஈகையினால் கிடைக்கும் நிறைவாழ்வை செவிகளால் கேட்டதோடு மட்டுமல்லாமல் நான் என் வாழ்வில் நிலைத்து காட்டுவேன் என்றும் என்னை போல் பிறரது வாழ்வும் வளம்பெற சுயநலம் பாராது இருப்பதை நிறைவான மனதுடன் பகிர்ந்து வாழ்வேன் என்றும் இயேசுவை போன்ற அர்ப்பண மனநிலையை எனக்கு குழந்தை இயேசுவின் அருளால் பெற வேண்டிய வரத்தை வேண்டி இறைவா உம் திருமுன் உறுதி ஏற்கிறேன். மன்றாடுவோமாக. நிலத்தின் கனிகளில் இருந்து சேகரித்தவற்றை உம் திருமுன் கொண்டு வந்து நலம் தரும் இம்மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செயல்படும் இம்மறை பொருளின் ஆற்றலினால் இன்னும் மீதியான நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. அன்பிலும் அமைதியுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, நம்முடைய பாதுகாவலர் குழந்தை அற்புத குழந்தை ஈஸ்வரனுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரம் நம்முடைய பங்கு இறை சமூகம் கிளை பங்காக உயர்த்தப்பட்டு 25வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த குடும்ப விழா இந்த நாள் இந்த திருப்பலி சிறப்புறுவதற்கு காரணம், இன்று நம் முன்னே வந்து நமக்கு திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த பேரருள் தந்தை அருட்பணி அந்தோணி எம் முத்து அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு கிடைத்த சொத்து. இப்போ நம்ம மறை மாவட்ட செயலராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய வசந்தபுரத்துக்கு கிடைத்த முத்து. ஏன்னா நம்முடைய பங்கு இறை சமூகத்துக்கு பெயர் வைத்ததிலிருந்து குழந்தை இயேசு என்ற பாதுகாவலரை நாம் தேர்வு செய்ததிலிருந்து நம்முடைய பங்கு இறை சமூகத்திற்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக முதல் திட்டமிட்டதிலிருந்து நம்முடைய இந்த இறை சமூகத்திற்கு முதல் புள்ளி வைத்திருக்கக்கூடிய அடித்தளமிடக்கூடிய தந்தை அவர்கள் நம்முடைய இன்று நமக்காக ஜெபித்த தந்தை பேரற்பணி அந்தோணியம் முத்து அவர்கள் இந்த நாளிலே நமக்கு இங்கே வந்து திருப்பலி நிறைவேற்றியது நம்ம எல்லோருக்கும் பெருமையும் கூட. மீண்டும் உறவுகளை இந்த பெரியவங்களை பார்க்கிற போதெல்லாம் உறவை புதுப்பிப்பது போன்ற ஒரு உணர்வு இருந்தது. எல்லாம் சிரிச்சு புன்னகையோடு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்பது இருந்தது. சின்னவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ஏன்னா வருஷம் 25 தாண்டி விட்டது. அதனால் சிறியவர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் பெரியவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஃபாதர் பேரற்பணி அந்தோணிய முத்து அவர்கள் இங்கு இருந்தபோது
இங்கே மாங்குழி இறை சமூகத்தில் பணியாற்றிய போது நம்முடைய வசந்தபுரம் இறை சமூகத்திற்கு அவர் செய்த பணிகள் நிச்சயமாக ஒருபோதும் மறக்காது. வரலாற்றில் என்றைக்கும் தந்தை அவர்களுக்கு வசந்தபுரத்தில் இடம் உண்டு. எனவே அந்த அளவுக்கு பெயரும் புகழும் பெற்றக்கூடிய தந்தை அவர்கள் இன்று நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள், நமக்காக திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாகவும், பங்கு அருள் பணி பேரவை விழாக்குழு மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை இறை சமூகம் சார்பாக இந்த நேரத்திலே நான் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்று நமக்கு அழகான ஒரு சிந்தனை, நமக்கு எல்லாருக்கும் தேவையான ஒன்று. ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர் என்ற சிந்தனையிலே இந்த மூச்சு கூட விட்டாரான்னு தெரில, அந்த அளவுக்கு வரிசையாக பழைய ஏற்பாட்டில் அப்படியே தொடங்கி எஸ்ஐயாவில் தொடங்கி அப்படியே கொண்டு ஏழை கைம்பெண்ணில் வரைக்கும் அப்படியே வரிசையாக கொண்டு வந்து நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஈகை பண்புள்ளவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவ்வளவு நேர்த்தியாக இந்த சின்ன பிள்ளைக்கு சொல்கிறது போல அழகாக அந்த கதைகள் எல்லாம் எடுத்து சொல்லி அழகாக நமக்கு சிந்திப்பதற்கு தூண்டியவர்கள் அருள் தந்தை சுனில் அவர்கள். நம்முடைய பக்கத்து பங்கு, நம்முடைய உறவு பங்கு கல்லுக்கூட்டம் பங்கினுடைய பங்கு தந்தையாக சீரோடும் சிறப்போடு பணி செய்து கொண்டிருக்கிறார். நிறைய சவால்கள் உண்டு. அங்கே ஒரு ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டுகிற நேரத்தில் எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு உள்ளதை நானும் அதை உணர்ந்திருக்கிறேன். அதனால் அதை விட இங்கு இப்போ கொஞ்சம் அதிகமான தேவையின் ஜெபங்களும் அவருக்கு நமக்கு தேவைப்படுகிறது. சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய மறை மாவட்டத்திலே தேனருவி அந்த கலை தொடர்பகத்தினுடைய இயக்குனராக இருந்து சிறப்பாக பணி செய்து கொண்டார். நிறைய நமக்கு இந்த ரீல்ஸ் போடுறதுக்கு, ஸ்டேட்டஸ் போடுறதுக்கெல்லாம் நிறைய வீடியோஸ் வரும். நிறைய மறை மாவட்ட நிகழ்வுகளை எல்லாமே தொகுத்து கொடுக்கக்கூடிய தந்தை அவர்கள். அதோடு இன்றைக்கி நம்ம வந்து போட்டிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய அந்த அட்டையிலும் கூட ஃபாதர் போட்டிருந்த ஃபோட்டோவில் தான் நம்ம அப்படி எடுத்து நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். அந்த அளவுக்கு எல்லா இடங்களிலுமே நேர்த்தியாக மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் ஒருங்கிணைத்து தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு தந்தை அவர்கள் இந்த நாளில் நமக்கு வந்து சிறப்பான ஒரு மறையுரை ஆற்றியிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு இந்த இடத்தில் நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாகவும், பங்கு அருள் பணி பேரவை மற்றும் விழாக்குழு இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் இந்த வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் பாலர் சபை, சிறுவழி இயக்கம், பீடஸ்தரார்கள் மற்றும் பாடகர் குழு மற்றும் வழிபாட்டுக்குழு இணைந்து சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நாளிலே நல்ல முறையில் வழிபாட்டு குறிப்புகளை தயாரிப்பதிலும் சரி, அதை பயிற்சி எடுத்ததிலும் சரி, பீடத்தை அலங்காரம் செய்தலிருந்து எல்லாவற்றிலையுமே வழிகாட்டிகள் நல்ல முறை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே சிறப்பிப்பதற்கு மூல காரணமாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், திரைக்கு பின்னிருந்து உதவிகள் புரிந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாக ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, இப்போது நமக்கு ஆன்ம உணவு கிடைத்தது. திருப்பலி முடிந்தவுடனே நமக்கு வயிற்றுக்கு உணவு தயாராக இருக்கிறது. அந்த உணவை நமக்கு இந்த நாளிலே நமக்கு நன்கொடையாக கொடுக்கக்கூடியவர்கள் திரு ஞானப்பிரகாசம், திருமதி ஆரோக்கிய மேரிபாய் இவருடைய குடும்பத்தார் இந்த நாளிலே கொடுக்கின்றார்கள். அவருடைய வேண்டுதல்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் ஜெபங்களையும் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, சாப்பிட்டு முடித்த உடனேயே நம்முடைய அன்பிய மக்களுடைய அன்பின் கலை மாலை என்ற நிகழ்வு அரங்கேற இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம ஸ்டேஜில் நேரடியாக டான்ஸ் ஆடி பார்த்துருக்கோம். இந்த முறை புதிதாக எல்லாமே என்னென்ன செய்ய போகிறோமோ எல்லாத்தையுமே ஏற்கனவே அது வீடியோவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் சிறப்பான பாராட்டுகள். அதிலும் குறிப்பாக சிறியவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் கலந்து கொண்டது இன்னும் சிறப்புக்குரியது. எனவே இன்றைக்கும் நிகழ்ச்சி முடிந்தவுடனே நீங்கள் அதில் பார்க்கிற முகங்கள் சிறப்பாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியங்களை பார்த்து ஓரிரு வார்த்தைகள் சிறப்பாக இருந்தது என்று சொல்லிவிட்டு அவர்களை பாராட்டி விட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நீங்கள் பாராட்டுகின்ற பாராட்டு அடுத்த முறை அவர்கள் இன்னும் ஊக்கப்படுத்துவதற்கு, செயல்படுவதற்கு, இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு நிச்சயமாக வழிகாட்டும். அன்புமிக்க நாளைய தினத்திலே திருப்பலியை சிறப்பிக்கக்கூடியவர்கள் இளைஞர் இயக்கம் மற்றும் இளம் கிறிஸ்தவ மாணவர் இயக்கம். நாளைய தினம் திருமுழுக்கு திருவருட் சாதனம் வழங்கப்படும்.
எனவே இளைஞர்கள் இளம் கிறிஸ்தவ மாணவர் இயக்கத்தை நல்ல முறையை திட்டமிட்டு வழிபாட்டை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புமிக்கவர்களே, இது நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த கேள்வி நேரத்திற்கான பரிசுகள் இப்போது நம்முடைய பேரர்பணி அந்தோணியமுத்து அவர்கள் வழங்குவார்கள். பேர்களை வாசிக்கிறேன், முன்னாடி வந்து பரிசு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஜிதா மினி, எட்னா ஆ மேக்னலின், மேகலா, ஜபிஷா, பபியா, அபிலாம், அனுஷாம், பெபிஷாம், டெய்ஸி, மேரி ஜான்சி, பியூட்ரஸ் கலாம், ஒபிலா லிட்ரி, செல்வி, அகில்தாஸ், சிறிய புஷ்பம், மினிஷா, கரோலின் ஜென்சி, ஜெர்மின், டாஃப்னி, அனுஷாம், மோனிஷா கிப்சன், அகஸ்டின் ஷிபு, கிறிஸ்டல் இந்திராம், கிருபா ஷாலினி, அனிதா. இன்னும் ஒரு சில எழுதினவங்க தவறாக பதில் எழுதியிருந்தார்கள், எனவே அவர்களுக்கு கிடைக்கல. இன்றைக்கும் இன்றைய நாள் அருள் தந்தை சுனில் அவர்கள் வைத்த மறையிலிருந்து கேள்விகள் திருப்பலி முடிந்த உடனேயே நம்முடைய வாட்ஸ்அப் குழுமத்திலே வழியாக கூகுள் ஃபார்ம் வழியாக உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே நேற்றைய தினம் கொடுக்கப்பட்ட நேரத்தை விட சற்று குறைவாக இருக்கும். எனவே வேகமாக எழுதி முடித்துவிட்டு நீங்கள் உணவருந்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவன் எல்லா வருஷம் திருநாளாக நான் வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படிதானா? ஒருவேளை ஒரு சில ஆண்டுகள் மட்டும் ஏதாவது காரணம் இருந்திருக்கலாம். மற்றபடி ஆண்டுதோறும் உங்களுடைய விழாவிலே பங்கெடுப்பு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ஒரு உள்ளூர்ந்த ஆத்மார்த்த சந்தோஷம் எப்பவும் உண்டு. ஏன்னா நான் விதைச்சதுன்னு சாமி சொன்னாங்களே இல்லாட்டும் எனக்கு அந்த ஒரு எண்ணம் உண்டு. ஏனென்றால் நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வளோ பெரிய இறை சமூகமாக கட்டி எழுப்பப்படுவீர்கள் என்று. நாம் விதைக்கிறோம், ஆண்டவர் வளர்த்து எல்லாத்தையும் செய்கிறாரு. கடவுளுடைய செயல் எது? 25 வருஷம் முன்னாடி ஒரு கிராம முன்னேற்ற 35 வருஷத்துக்கு முன்னாடி கிராம முன்னேற்ற சங்கம் ஒன்று தான் இந்த பகுதியில் தொடங்கினேன். சேர்ந்து வாங்க, செயல்படுங்க, கடவுள் மீதியை செய்வார்னு சொன்னேன். நான் எதிர்பார்த்ததற்கு மேலாக நீங்கள் செயல்பட்டீங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு 25 ஆண்டுகளாக இந்த இறை சமூகம் எனது உருவாக்கப்பட்டு ஜூபிலியை கொண்டாடுகின்றது என்று சொல்லுகின்ற போது நிச்சயமாக கடவுள் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆசிரால் இந்த திரு அவை எல்லா வளமும் நலமும் மகிழும் பெற்று கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. எனவே ஒவ்வொருவருக்கும் இந்த ஜூபிலி விழாவிலே எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உங்களுடைய இணைந்த அந்த செயல்பாடுக்கு என்னுடைய உற்சாகமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உங்களையெல்லாம் இந்த ஆண்டிலே மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய பங்கு தந்தை ஆல்வின் விஜய். அவருடைய இயல்புத்தன்மை உங்களுக்கு நன்றாக தெரியும். வேகமாக சுறுசுறுப்பாக அருமையாக எல்லாரையும் ஈடுபடுத்தி
அதுவும் எல்லாரும் உற்சாகம் ஊட்டி நம்பிக்கை ஊட்டி சேர்ந்து செயல்பட வைத்து அதாவது நீங்கள்லாம் எல்லாரும் எதிர்காலத்தில் சிறந்த அந்த சமூகத்தை படைக்கின்ற சிற்பிகளாக மாற வேண்டும் என்பதற்காக ஓடோடி உழைக்கின்ற அருள் தந்தை. நம்முடைய மறை மாவட்ட இந்த அன்பிய பணியையும் மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளிலே தந்தை அவர்கள் என்னை அழைத்ததோடு இந்த நாள் சிறப்பிக்க வாய்ப்பு கொடுத்ததோடு உங்களோடு இந்த உறவு வளர்ப்பு வாய்ப்பு கொடுத்த உங்களுடைய அன்பு தந்தை அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை விழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். நன்றி. அன்புமிக்கவர்களே, நமக்கு இசை மீட்டிக் கொண்டிருக்கூடிய திரு அஜன் அவர்கள் கடந்த நாளுக்கு நமக்கு இசை மீட்டினார்கள். இன்று வரைக்கும் நாளிலிருந்து இன்னொரு வருவார்னு நினைக்கிறேன். இந்நாள் வரைக்கும் நமக்கு உதவிகள் புரிந்த இசை மீட்டும் நல்ல அழகாக பாடல்களை தேர்வு செய்து பாடிய வழிநடத்திய திரு அஜன் அவர்களுக்கு நம்முடைய பங்குரை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நிலவை போல் அழகுள்ளவளா, கதிரவனை போல் ஒளியுள்ளவளா, விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு. என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. லீபானின் நீர்ச்சுனையே, தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகே, சீயோனின் அருள் மகளே. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கன்னிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. கன்னிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மை வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு
அர்ச்சுனையே தாவீதின் கோபுரமே சாரோனின் மலரழகே சீயோனின் அருள் மகளே என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.